சரிங்க. அதான் எல்லாமே அதை வச்சு தான் பொறுப்பாக செய்யறீங்க. சரி. இருந்தாலும் செயலோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு புறமிட்டு தான் எடுத்துக்கணும். ஓ சரி. அப்படிதான் எல்லாத்தையும் அப்படி பிரிச்சு பார்க்கும்போது அப்படிதான் அந்த ரூல்ஸ் தான் இல்லையா? ஆமாம், அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அணுகுமுறை வேறு அமைத்த பொருட்களில் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துருக்கலாம். சரிங்க. அந்த மாதிரி ஓகே கொடுக்க முடியாதுல்ல. ஆமாம். நீங்கள் ஓகே கொடுத்தா சரி வராதுல்ல. ஒரு மனம் ஓகே கொடுக்க சொல்றது, ஒரு மனம் செயல்பட சொல்றது. ஆமாம். உங்களுக்கு வந்து ஓகே கொடுக்க முடியாதுல்ல. ஆமாம். ஒன் சைடுடா பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? செயல் செயலாக இருக்கலாம். செய்ய வேண்டிய செயல் செய்ய வேண்டாத செயலாக இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணி செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். சரி. ஏதோ ஒரு வகையில் செயலை பொறுத்தளவில் வேணுமா வேண்டாமா செய்யணுமா செய்ய வேண்டாமாங்கிறதுலாம் இது புறச்செயல்கிட்டே இருக்குது. சரி. அந்த இடத்துல நான் வந்து ஒரு அந்த பக்கம் திரும்பாம செயலுக்கு சம்பந்தமா நான் திங்க் பண்ணுவேன். என்ன பண்ணுவோம் செயலை வந்து செய்யணுமா வேண்டாமா அந்த ஃபார்முலாவும் பண்ணுறாங்க. சரி. செய்யணுமா வேண்டாமா, செய்யணும்னா செய்யணும்னு முடிவெடுங்க, வேண்டாம்னா வேண்டாம்னு முடிவெடுங்க. சரி. ரெண்டுக்கும் முடிவெடுக்கணும்னா இப்போ சூழ்நிலை தெரியல, ஒரு நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோம் சொல்லி பெண்டிங் வருவீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கில்ட்டும் வந்துடுது. அதாவது நம்ம செய்ய நம்ம வேஸ்டா இருக்கமே, அப்படியே இருக்கமே, அப்படி இருக்கமேன்ற மாதிரி ஒரு செயல் சம்மந்தப்பட்டது. செயல் சம்பந்தப்பட்ட இப்போ கில்ட்டி ஃபீலிங் இருக்கணும் இல்லையாங்கிறது தனியாக, அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஆமாம். அது அகமன் சொல்ற சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துருங்க. சரி. செயலுக்கோட சம்மந்தப்படும் பொழுது இந்த மாதிரி நடக்கும். சரி. இந்த இடத்துல அந்த ஒரு ஸ்ட்ரக்கப்பாட மாதிரி இருந்தாலும் என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பதில் சொல்லி ஆகுன்ற மாதிரி கட்டாயம் இருக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுது. அந்த மாதிரி 2-3 திறமான பதில் சொல்லும்போது அந்த பக்கம் உதாரணமா கரெக்டான உதாரணத்தை சொல்லுங்க. நடந்த உதாரணம் அதாங்க. நான் வந்து படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இதான் நடந்த உதாரணம். இல்லை புக் இருக்கு, புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், புக்கு படிக்கணும், இல்லை படம் டவுன்லோட் பண்ணால் பார்க்கணும். ஆனால் வந்து நான் வந்து ஒரு சும்மா அதுவே ஒரு மோனோட்டோனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். பார்க்கணுமே ஒரு மைண்ட் சொல்லுது, பார்க்க வேண்டாம் ஒரு மைண்ட் சொல்லுது, பார்க்கலாம்னு சொல்லலாம். இல்லை அதே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிய நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பையும் டெலகிராமையும் பார்த்துட்டு இருக்க, முன்னால ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன அடிக்டா, அந்த மாதிரி முன்னால ஒன்றும் பண்ண முடியல, நீ ஒரு வேஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்லு. இது வந்து என்னன்னா மனசை குறை சொல்ற மாதிரி தானே இருக்கு, செயலை குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆமாம். மனசை குறை சொல்ற மாதிரி இருந்ததுன்னா மனசு எப்படி இருந்தாலும் இருந்து போட்டுருந்தானே, அது குறை சொன்னாலும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், மனசை பொறுத்தளவு குறை சொன்னாலும் ஓகே, நிறைய சொன்னாலும் ஓகே. இது செயலை பொறுத்தளவுங்கிறது வேற, உங்க மனசை பொறுத்தளவு மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, அதை போக்குனாலும் செய்யும் என்று சொல்லி விட்டுருங்க. செயலை பொறுத்தளவு எப்படி செய்யணுங்கிற மாதிரி போயிடுங்க. உங்களோட படம் பார்க்கறது கண்டிப்பாக படம் பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை. ஆமாம். பார்ப்போம், நம்ம நேரம் கிடைக்கிறத பார்க்க போகிறோம். இல்லைன்னா மற்றபடி இதில் வந்து உங்களை குறைச்ச வேண்டிய அவசியமே இல்லை. அதான் அந்த இடத்துல பார்த்தீங்களா